ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் நாளில் காலை நேரத்திலே உங்களை பவர் ஆஃப் பிரேயர் டிவியின் தொலைக்காட்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய பிறப்பின் சந்தோஷம், அவருடைய பிறப்பின் மகிமை நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த காலை நேரத்திலே நிறைவாக தங்குவதாக. ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய கர்த்தராக, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனாக, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பாலகனாக, மனிதர் மேல் பிரியத்தை பெருகக்கூடிய தேவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்தார். மெய்ப்பர்களை சுற்றிலுமாக தேவனுடைய மகிமை எப்படி பிரகாசித்ததோ அதே வண்ணமாக இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அருமையான நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய இல்லங்களிலும் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கட்டும். மகிழ்ச்சி பெரிதாக உங்களுடைய வாழ்க்கையில பெருகும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக நுகங்களும் அடிமைத்தனங்களும் முறிக்கப்படும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருகுவதாக. பயப்படவோ கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம். ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் மறுபடியும் நம்மை கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படியாக செய்வதாக. உங்களுடைய வாழ்க்கை கனியுள் நிறைந்த வாழ்க்கையாக, தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவாராக. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சமுதாயத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழும்ப செய்வாராக. மகிமை பொருந்தின தேவன் உங்களை ஆளுகை செய்வதற்கு உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்கும் போது ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில காணப்படும். சகரியா 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அவருடைய சமாதானத்தின் படியாக நம்மை ஆளுகை செய்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான பாதையினுடையாக உங்களை கொண்டு போவாராக. அரணாகிய கர்த்தரிடம் நம்முடைய வழிகளை திருப்பும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பாதைகளை இந்த அருமையான கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே ஆராய்ந்து பார்த்து தேவன் விரும்புகிற பாதையிலே நடப்பதற்கு உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து மறுபடியும் உங்களை எழும்ப செய்து ஒரு சிறந்த குதிரை வீரராக உங்களை மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய சௌந்தரியம் உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சுகமாக தங்கி இருக்க செய்வார். உங்க குடும்பத்திலே ஒரு சுகத்தை கட்டளையிடுவார். உங்க குடும்பத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். உங்க வாழ்க்கையில புதிய இலக்குகளோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உங்க குடும்பத்திலையும் உங்களை சுற்றிலும் இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து 2000 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஆகிவிட்டது. இயேசுவின் பிறப்பை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை நாம் சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பை மனமகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆலயங்களுக்கு சென்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஒன்றாக இணைந்து நண்பர்களோடு சேர்ந்து இணைந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நான் எப்படி இந்த உலகத்திலே பிறந்தேனோ அதே வண்ணமாக
மறுபடியுமாக நான் ராஜாவாக வரப்போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பை நாம் சந்தோஷத்தோடு அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஜனங்கள், இன்னும் சந்தோஷம் இல்லாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு, தங்களுடைய வாழ்க்கையில வெறுமை பாதையில வெறுமையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கப்படுவதோடு அவர்களுடைய குடும்பத்திலையும் தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கடந்து வரும்படியாக நம்ம அர்ப்பணிக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஆண்டவர் மாற்றி தருவார். ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பண்டிகையாக, ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு பண்டிகையாக நீ மாற்றி கொடுப்பீராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் பாலகனாக இந்த உலகத்திலே மனு குலத்திலே உதித்தீர். எங்களுக்காக உம்முடைய சமாதானத்தை கொடுத்தீர், சந்தோஷத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீ பண்ணின காரியங்கள் பெரியது, தியாகங்கள் பெரியது. ஆண்டவரே, என்னுடைய கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அர்த்தத்தை அறிந்து கொள்ளாத பிள்ளைகள் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும், ஏசப்பாவுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த நாளை நீ மாற்றி கொடுப்பீராக. இந்த நாள் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அர்த்தம் நிறைந்த நாளாக, உம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற நாளாக, உம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற நாளாக இவருடைய வாழ்க்கையை நீ மாற்றி கொடுப்பீராக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பவர் ஆஃப் பிரேயர் டிவியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக, இன்னும் பெருகை செய்வாராக. ஆமென், ஆமென்.